ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இது வந்து நீங்கள் மாதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இது தோசை, இட்லி, பொங்கல், உப்புமா, அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸினால் நீங்கள் தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் அவசரத்துக்கு இந்த தக்காளி தொக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்காக நான் வந்து நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே இருக்கிற காம்பு மட்டும் 2 பக்கமும் இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இது வந்து தக்காளி வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 1/2 கிலோ தக்காளி எனக்கு ஒரு வாரம் 10 நாள் நல்லா வரும். இந்த தொக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டேன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. இந்த மாதிரி மேலே காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோம், எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அப்புறமா 2 காஷ்மீரி சில்லி. ஏன் போடுறேன்னா நல்ல கலர் கொடுக்கும். இது நம்ம தொக்குக்கு காரம் நிறைய போடலைனாலும் இந்த பெடக்கி சில்லின்னு சொல்லுவாங்க. இது போடுறதுனால நல்ல கலர் கொடுக்கும் நம்ம தொக்குக்கு, அதனால் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம குறையாக ஆட்டிக்கணும் மிக்சியில். ரொம்ப மையாக ஆட்ட வேணாம், கொஞ்சம் குறையாக இந்த மாதிரி விப்பரில் நீங்கள் 2-3 வாட்டி சுற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கமகமன்னு வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு இது எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. சின்ன அம்மியில் அரைச்சிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் தான் இந்த தொக்குக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன், 1 கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போதும். இப்போது நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு தேங்காய் எண்ணெய் கூட நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, நல்லா பூண்டு ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்கள் நல்லா நாட்டு பூண்டு எடுத்துகிட்டு, நல்லா சின்ன பூண்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு போட்டிருக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டும் போட்டுடலாம். இது நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம மூடி போட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த கலர் பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது இல்லையா? நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு ரெட் கலர் வந்துடும் நம்மளுக்கு. இந்த தக்காளி வெந்துடும், அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம போட்ட பூண்டு, அந்த ஃப்ளேவர் எல்லாம் கமகமன்னு இருக்கும். வீடு ஃபுல்லாக நீங்கள் இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தொக்கு இது. இது நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இது பாருங்கள், இப்படி நல்லா கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு வெந்தயம், அந்த தூள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த போட்ட நம்ம காரம் எல்லாம் நல்லா இதுக்கு இதாகும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் விஜி.